தானே பரலோகம் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. அதனால தானே ஒரு வழியை பரலோகம் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. அவன் வருவதற்கு முன்பதாகவே நாம் இந்த உலகத்தை கடந்து போக போகிறோம். இந்த உலகத்தை விட்டு பறந்து போக போகிறோம். இந்த உலகத்தை விட்டு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்து ஒருபோதும் இந்த பூமியிலே வரமாட்டான் என்று பவுல் நமக்கு தெளிவாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். நாம் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அதற்காகத்தான் இந்த பரிசுத்தவான்களுக்கு ஏறக்குறைய 2000 வருடங்களாக அவர்களுக்கு இவ்வளவு காலங்கள் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீடிய பொறுமை 2 பேதுரு 3ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாராம். உங்கள் உறவினர்கள், நீங்கள், உங்கள் சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இவ்வளவு காலகட்டம் போய் கொண்டிருக்கிறது, இவ்வளவு ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது.